ஹலோ கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக சிஏ இன்டர்மீடியேட்டோட கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழில் பெருசாக வந்து யூடியூப்பில் வந்து கண்டென்ட்ஸ் சிஏ சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸ் வந்து பெருசாக இல்லை. சில பேர் வந்து நல்லா வீடியோஸ் போடுறாங்க, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நானும் சிஏ இன்டர்மீடியேட் தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ ஐ எம் ஷேரிங் வாட் ஐ லேர்ன்ட். அவ்வளோதான். நான் என்ன கற்றுக்கிறேன், நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்றதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். உங்களுக்கு சாப்டர் வைஸ் வீடியோஸ் இல்லை சில சாப்டர்ஸ் பெருசாக இருக்கிற சாப்டர்ஸ் வந்து பார்ட்டாக வந்து வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 5 ஆடிட் அண்ட் எத்திக்ஸ், அந்த பேப்பரோட சாப்டர் 6 ஆடிட் டாக்குமெண்டேஷன், அந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வந்து ஓரளவுக்கு சின்ன சாப்டர், டோட்டலாகவே 22 பேஜஸ் தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வாங்க சாப்டரை பார்க்கலாம். ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னா பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டர் போய் ஆடிட் பண்ணுறாரு. அந்த ஆடிட் பண்ணதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன். பண்ண ஆடிட்டை ஒரு ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஸோ நம்ம இந்த டயக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து பெருசாக நம்மளுக்கு வேண்டியிருக்காது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பேராகிராஃப் போயிடலாம். Audit documentation. SA 230 on audit documentation deals with the auditor's responsibility to prepare audit documentation for an audit of financial statements. இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படின்றது SA 230, அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் 230 வந்து கவர் ஆகுது. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்குன்னா, ஆடிட் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி சொல்லுது. It is to be adapted as necessary in the circumstances were applied to audits of other historical financial information. The specific documentation requirements of other SAs do not limit the application of this SA. இது இந்த பாயிண்ட்ல ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது உங்களுக்கு தெரியும் நிறைய எஸ்ஏஸ் இருக்குது. நம்மக்கிட்ட கூட ஒரு 28 சம்திங் எஸ்ஏ வந்து நம்ம படிக்க போகிறோம். அதாவது இந்த ஆடிட் அண்ட் எத்திக்ஸ் அந்த பேப்பரில் எஸ்ஏ, அந்த எஸ்ஏல வந்து நிறையா ஒரு எஸ்ஏஸ் ஒன்றை பற்றி சொல்லுது இல்லையா. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் எஸ்ஏவை வேறு எந்த ஸ்பெசிஃபிக் எஸ்ஏவும் லிமிட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுதான் சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ் மே எஸ்டாப்ளிஷ் அடிஷ்னல் டாக்குமெண்டேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ். அதாவது இந்த SA 230 என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணணும். அது தவிர வேறு லாஸோ ரெகுலேஷன்ஸோ என்ன அடிஷ்னலாக சப்மிட் பண்ணணுமோ டாக்குமெண்ட் பண்ணணும்னு கேட்குதோ அதையும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, டெஃபினிஷன் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னா என்ன? ஆடிட் டாக்குமெண்டேஷன் ரெஃபர்ஸ் டு த ரெக்கார்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்ட், ரெலவெண்ட் ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன்ட், conclusions the auditor reached. Terms such as working papers or work papers are also sometimes used. Audit documentation அப்படின்னா என்ன அப்படின்னா, record of audit procedures performed. ஆடிட் பண்ணும்போது என்னென்னலாம் ஒரு ஆடிட்டர் பண்ணியிருக்காரு அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த ரெக்கார்டு ரெலவெண்ட் ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன்டு. ரெலவெண்ட் ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஆடிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆடிட்க்கு எவிடன்ஸ் வேணும்ல, அந்த எவிடன்ஸ் என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் வந்து சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் வாங்கியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு அதோட டீட்டெயில்ஸ், அண்ட் த கன்க்ளூஷன்ஸ் ஆடிட்டர் ரீச்டு. அந்த எவிடன்ஸ் வச்சு ஆடிட் பண்ண அந்த ஆடிட்டர் ஃபைனலாக என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காரு, அது அந்த கன்க்ளூஷன் என்ன பண்ணியிருக்காருன்றது. இது மூணும் தான் ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷனில் இருக்கும். Terms such as working papers or work papers are also sometimes used. அப்படின்னா ஒர்க்கிங் பேப்பர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது சில ஒர்க்கிங்ஸ்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஆடிட் பண்ணிகிட்டு இருக்கிறவர் சில ஒர்க்கிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஒர்க்கிங்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ பேட் டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இயரோட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ஆகாத இன்ஃபர்மேஷன் இருக்கிறத ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கிறது ஒர்க்கிங் பேப்பர்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆடிட்டர். Objectives of the auditor is to prepare documentation that provides a sufficient and appropriate record of the basis for the auditor's report.
ஒரு ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னலாம் ஒரு ஆடிட்டர் பண்ணணும் அப்படின்னா, எ சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ரெக்கார்டு, ஒரு போதுமான அளவு, அதுவும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டு அவர் கொடுக்குற ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு பேசிஸாக இருக்கணும். இந்த கரெக்டான போதுமான அளவு இந்த ரெக்கார்டே எனக்கு போதும் அப்படின்னு இருக்கிற ஒரு ரெக்கார்டை வச்சு தான் அவர் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும். இன்னொன்று, எவிடன்ஸ் தட் த ஆடிட் வாஸ் பிளான்ட் அண்ட் பெர்ஃபார்ம்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் எஸ்ஏஎஸ் அண்ட் அப்ளிகபிள் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ். ஒரு எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸ் எதுக்கு வேணும்னா, இந்த ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணியிருக்காருல, அந்த ஆடிட் பண்ணுற மேட்டர் கரெக்டாக பிளான் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதுவும் எப்படின்னா, அந்த குறிப்பிட்ட எஸ்ஏல சொல்லியிருக்கிறபடியோ இல்லை அந்த என்டிடிக்குனோ இல்லை அந்த பர்ஃபெக்ட் ஸ்பெசிஃபிக் செக்டாருக்கோ இருக்கிற ஒரு லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ், அதுக்குன்னு இருக்கிற சில லாஸ் இல்லை ரெகுலேஷன்ஸ் படியோ வந்து இந்த ஆடிட் நடந்திருக்கு, பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். நேச்சர் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். Audit documentation provides evidence of the auditor's basis for conclusion about the achievement of the overall objectives of the auditor and evidence that the audit was planned and performed in accordance with SAs and applicable legal and regulatory requirements. ஆடிட் டாக்குமெண்டேஷனில் ஒரு ஆடிட் டாக்குமெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, அந்த ஆடிட் டாக்குமெண்ட் அந்த ஆடிட்டர் அவரோட ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவார்ல, அது என்ன கன்க்ளூஷன், அந்த எந்த பேசிஸில் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காருன்றதுக்கான எவிடன்ஸ் தான் வந்து இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன். அதாவது அவரோட அந்த ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ்ஸை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வரார்ல, அந்த கன்க்ளூஷன் எதன் அடிப்படையில் வந்து வந்திருக்கு, எடுத்திருக்காரு, அந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸு. இன்னொன்று, எவிடன்ஸ் தட் த ஆடிட் வாஸ் பிளான்ட் அண்ட் பெர்ஃபார்ம்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் எஸ்ஏஸ். அந்த ஆடிட்டு, அதாவது நம்ம மேலே வந்து அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தோம்ல, அதை சேம் பாயிண்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆடிட் அந்த குறிப்பிட்ட எஸ்ஏ படியோ இல்லை வேறு லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படியோ கரெக்டாக பிளான் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸாகவும் இது இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, purpose of audit documentation. Purpose of audit documentation: assisting the engagement team to plan and perform the audit. Purpose of audit documentation ஒன்றும் இல்லை, ஆடிட் டாக்குமெண்டேஷனோட யூஸ் என்ன, யூஸ் அதனால என்ன யூஸ். assisting the engagement team to plan and perform the audit. என்கேஜ்மெண்ட் டீம்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஆடிட்டர் ஃபர்ம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா, இவங்க கம்பெனி இந்த ஆடிட்டிங் ஃபர்ம்லேருந்து கொஞ்சம் பேர் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, அவங்க தான் இந்த என்கேஜ்மெண்ட் டீம். த பீப்புள் ஹூ ஆர் இன் என்கேஜ்மெண்ட் ஃபார் த ஆடிட் வித் த கிளைண்ட், அவங்க தான் என்கேஜ்மெண்ட் டீம். ஓகேவா? அந்த என்கேஜ்மெண்ட் டீமை அசிஸ்ட் பண்ணுது. எதுக்குன்னா, கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு ஆடிட்டை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுது. assisting members of the engagement team to direct and supervise the audit work and to discharge their review responsibilities. அதே என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு கரெக்டான வழியில் அந்த ஆடிட்டை டைரக்ட் பண்ணுறதுக்கும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக கரெக்டாக டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கும் வந்து அசிஸ்ட் பண்ணுது, அதை ஹெல்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். enabling the engagement team to be accountable for its work. இது ஒன்றும் இல்லை, அவங்க எடுக்கிற முடிவுக்கு அவங்க தான் வந்து முழுசாக பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் இது. என்கேஜ்மெண்ட் டீம் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அதை வந்து இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் வந்து பண்ணுது. எப்படின்னா, ஆடிட் டாக்குமெண்டேஷனில் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல, ஸோ இவங்க பண்ணாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ அவங்க தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ரீட்டைனிங் எ ரெக்கார்ட் ஆஃப் மேட்டர்ஸ் ஆஃப் கண்டினியூயிங் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஆடிட்ஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. என்னென்னா, ரீட்டைனிங் த ரெக்கார்டு. இப்போது சில மேட்டர்ஸ்லாம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான், சில மேட்டர்ஸ்லாம் வந்து 1 இயரோட கம்ப்ளீட் ஆகாது. பேட் டெப்ஸ் மாதிரி மேட்டர்ஸ்லாம் வந்து ஃபியூச்சர் இயர்ஸில் வரும். இப்போ நம்ம 1 இயருக்கு ஆடிட் பண்ணும்போது அதில் 1 இயரோட முடியாமல் நெக்ஸ்ட்டு போகிற கண்டினியூயிங் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த மேட்டர்ஸை ரீட்டைன் பண்ணி கரெக்டாக அதுக்கான ரெக்கார்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா, இப்போ இந்த இயர் வந்து ஆடிட்டிங் முடிச்சிட்டாங்க,
ஸோ நெக்ஸ்ட் இயர் போயிட்டு ஆடிட் பண்ணும்போது இவங்க இந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா அதில் இவங்களுக்கு இருக்கும், ஓகே இந்த இயரில் இதோட முடிஞ்சிருக்கு, இது வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ் முடியல, வர வேண்டியது இது வரைக்கும் வந்திருக்கு, இன்னும் இவ்வளோ வரணும் அப்படின்னு பேட் டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Enabling the conduct of quality control reviews and inspections in accordance with SQC1. Standards of Quality Control 1 படி அதில் சொல்லியிருக்கிற மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கா இல்லையான்றதுக்கான இன்ஸ்பெக்ஷன்ஸ் கூட பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஒரு டாக்குமெண்ட்டாகவும் இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் இருக்குது. Enabling the code of external inspections in accordance with applicable legal, regulatory or other requirements. இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன்ன்றது ஒரு டாக்குமெண்ட், அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போது நம்ம கம்பெனியில் பண்ணுற நம்மக்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் பண்ணுற ஆடிட்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக வெளியே இருந்து வேற ஒரு எக்ஸ்டர்னல் குரூப் ஆஃப் ஆடிட்டர்ஸை கூப்பிட்டு அவங்கள மறுபடியும் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லலாம். அதாவது எப்படின்னா, நம்ம கம்பெனியில் அதுக்கான ரூல்ஸ் வந்து இருக்குது, வெளியொருத்தவங்களை கூப்பிட்டு பண்ண வைக்கலான்ற ரூல்ஸ் இருக்குன்னா நம்ம அந்த இதில் பண்ணலாம். ஸோ அதுவும் இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனில் தான் வரும். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஃபார்ம்னா அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எப்படி இருக்கணும். கண்டென்ட் அப்படின்னா இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனில் என்னென்ன கண்டென்ட்டில் இருக்கணும், என்னென்ன இருக்கும். எக்ஸ்டென்ட் அப்படின்னா அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனில் அதோட பவர்னால் எப்படி சொல்கிறதுனா, அதில் எது வரைக்கும் ஐட்டம்ஸ் இருக்கும், எது வரைக்கும் அதோட பவுண்ட்ரி என்ன அப்படின்றது தான் இது. The auditor shall prepare audit documentation that is sufficient to enable an experienced auditor having no previous connection with the audit to understand. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆடிட்டர் ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆடிட்டர், இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோ அந்த கிளைண்ட் பற்றியோ எதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு ஆடிட்டர் வந்து அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் எடுத்து பார்த்தா கூட the nature, timing and extent of the audit procedures performed, எந்த மாதிரியான ஒரு ஆடிட்டு, எந்த டைமில், அப்புறம் எந்த அளவுக்கு அந்த ஆடிட் நடந்திருக்கு அப்படின்றத அவருக்கு புரியணும். The results of the audit procedures performed and the audit evidence obtained. அந்த ஆடிட் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணதோட ரிசல்ட், கன்க்ளூஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்றது கன்க்ளூஷன், அப்புறம் அதுக்கு என்னென்ன எவிடன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றதும் புரியணும். மூணாவது பாயிண்ட்டு, significant matters arising during the audit and conclusions reached thereon and significant professional judgments made in the reaching of those conclusions. significant matters அப்படின்னா ஒன்றும் இல்லை. significant mattersனால் இப்போ திடீர்னு ஒரு டிஃபிகல்ட்டி டைம் வருது, ஒரு புது பிரச்சனை, இது வரைக்கும் எந்த கம்பெனியும் ஃபேஸ் பண்ணாத மாதிரி ஒரு புது பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த குறிப்பிட்ட ஆடிட்டர் என்ன டிசிஷன் எடுத்தார் அப்படின்றது அந்த புது ஆடிட்டருக்கு கரெக்டாக தெளிவாக புரியணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொரோனா வந்தது. கொரோனா வந்து மோஸ்ட்லி எந்த கம்பெனியும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் மோஸ்ட்லின்னு சொல்கிறேன்னா, ஒரு 100 இயர்ஸ் மேலே இருக்கிற கம்பெனிலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 1 இயர் ஷட் டவுன் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பாயிண்ட் வந்து ஃபிட் ஆகும். ஃபர்தர் இன் டாக்குமெண்டிங் த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்ட், த ஆடிட்டர் ஷால் ரெக்கார்ட். அதாவது இதில் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்டு, அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. த ஐடென்டிஃபையிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ் ஆர் மேட்டர்ஸ் டெஸ்டட். இதை ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ் ஆர் மேட்டர், எந்த மேட்டரை அந்த ஆடிட்டரை எடுத்து அதை செக் பண்ணி இவர் ஆடிட் பண்ணுறாரோ அதோட கரெக்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து அந்த ஒரு கம்பெனியில் நிறையா பாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பாக்ஸில் ஒரு ஐட்டம் இருக்குது. ஒன்றில் ஃபிஷ் இருக்குது, ஒன்றில் வந்து காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, இல்லை ஒன்று டூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்குன்னா ஆடிட்டர் கரெக்டாக அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் புரிகிற அளவுக்கு எழுதணும். இப்போ வந்து வெறும் மாசமாக பாக்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதக்கூடாது.
ஏ பாக்ஸ் கண்டெய்னிங் ஃபிஷ், அந்த மாதிரி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த அதோட கேரக்டர், அந்த பாக்ஸோட கேரக்டரை கரெக்டாக சொல்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்கணும். ஹூ பர்ஃபார்ம்டு ஆடிட் ஒர்க் அண்ட் த டேட் சச் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட், இந்த ஆடிட்டை யார் பண்ணா, டீமாக பண்ணாங்கன்னா யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆடிட் ஒர்க்கு எந்த அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது இருக்கணும். ஹூ ரிவ்யூவ்டு த ஆடிட் ஒர்க் அண்ட் பர்ஃபார்ம்டு அண்ட் த டேட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சச் ரிவ்யூ, இந்த இப்போ அந்த ஆடிட் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஆடிட் ஒர்க்கை யார் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, யார் வந்து இன்னொரு தடவை அதை பார்த்து செக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இருக்கணும். அதுக்கப்புறம் அது என்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து எந்த அளவுக்கு அவங்க டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்றதும் இருக்கணும். The auditor shall document discussions of significant matters with the management, those charged with governance and others, including the nature of significant matters discussed and when and with whom the discussions took place. Auditor இன்னொரு மேட்டரை ரெக்கார்ட் பண்ணணும். என்ன ரெக்கார்ட் பண்ணணும்னா, இந்த சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது அன்யூஷுவல் திங்ஸ் ஹேப்பனிங் இன் பிஸ்னஸ், அது அந்த மேட்டர் பற்றி மேனேஜ்மெண்ட் கூட அந்த ஆடிட்டர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அந்த மேனேஜ்மெண்ட், அதாவது மேனேஜ்மெண்ட்டோ இல்லை தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ்னால் ஹூ ஹேவ் பவர்ஸ், யாருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்கோ அவங்களோ, இல்லை அதர்ஸ், அவங்க கூட டிஸ்கஸ் அந்த அந்த பிரச்சனையை பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்றதை ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையோட நேச்சர் என்ன, எதனால் அந்த பிரச்சனை வந்தது, ஆர் அந்த பிரச்சனை எந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்றதையும் ரெக்கார்ட் பண்ணணும். அப்புறம் அதை பற்றி யார் யார் கூடலாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்றதையும் அவர் எழுதணும். அதாவது இந்த டாக்குமெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணணும். இஃப் த ஆடிட்டர் ஐடென்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் தட் இஸ் இன்கன்சிஸ்டன்ஸ் வித் த ஆடிட்டர்ஸ் final conclusion regarding a significant matter, the auditor shall document how the auditor addressed the inconsistency. அதாவது ஆடிட்டர் ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறாரு, ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, அவரால் கம்ப்ளீட்டாக அந்த இன்ஃபர்மேஷனை ட்ரஸ்ட் பண்ண முடியலை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, அது போதுமானதாக இல்லை. அப்படிங்கும்போது அந்த மேட்டரில் அவர் ஒரு சிக்னிஃபிகண்ட் அந்த அந்த ஒரு அந்த இன்கன்சிஸ்டண்ட்டான ஒரு திங்கை வச்சு அவர் எப்படி அந்த சிக்னிஃபிகண்ட் மேட்டருக்கு கன்க்ளூஷன் கொண்டு வந்தார் அப்படின்ற மேட்டரையும் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, த ஃபார்ம், content and extent of audit documentation depend on factors such as எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் ப்ரீஃப் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எதெல்லாம் பொறுத்து இருக்குன்னு ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. த சைஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த என்டிட்டி, அந்த ஒரு கம்பெனியோட சைஸும் அதோட ப்ராசஸ் காம்ப்ளெக்சிட்டினா நிறையா ப்ராசஸ் இருக்கா, இல்லை கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் சிம்பிளாக இருக்கா, இல்லை வந்து அதில் நிறையா வந்து ஸ்டேஜஸ், ஹைரார்கி ஸ்டேஜஸ் அந்த மாதிரி இருக்கா, அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். த நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டு பி பெர்ஃபார்ம்டு, ஆடிட் ப்ரொசீஜரோட நேச்சர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். த ஐடென்டிஃபைடு ரிஸ்க்ஸ் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், இப்போது சில நேரத்தில் வந்து ஆடிட்டருக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன், கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன்னால் என்ன ரிஸ்க்கு ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா அதனாலையும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுலேருந்து ஒரு 10% நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எழுதிக்கிட்டு திடீர்னு ஃப்யூச்சரில் அந்த ரிஸ்க் அதிகமாகி 25% ரிஸ்க் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து தப்பாயிடும். ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின்டு, இப்போது ஒரு ஆடிட் எவிடன்ஸ் அந்த ஆடிட்டர்கிட்ட இருக்குன்னா அந்த ஆடிட் எவிடன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அப்படின்றத பொறுத்து சேஞ்ச் ஆகும். த நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் ஐடென்டிஃபைடு, சில நேரத்தில் இந்த டாக்குமெண்ட்டுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், அந்த எக்ஸப்ஷன்ஸ் எந்த மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ், எதுக்கு, அதோட டீட்டெயில்ஸ் அதை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். த நீட் டு டாக்குமெண்ட் எ கன்க்ளூஷன் ஆர் த பேசிஸ் ஆஃப்
for a conclusion not readily determinable from the documentation of the work performed or audit evidence obtained. சில நேரங்களில் கன்க்ளூஷன் கொண்டு வர முடியலை. ஏன் அப்படின்னா அதுக்கான ஆடிட் எவிடன்ஸ் இல்லை, ஆர் ஆர் இருக்கிற டாக்குமெண்டேஷன்லேருந்து கன்க்ளூஷனை கொண்டு வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது அந்த கன்க்ளூஷன் என்னவா வேணால் முடிவில் வந்து முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் இந்த ஃபேக்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆடிட் மெத்தடாலஜி அண்ட் டூல்ஸ் யூஸ்டு. ஒரு டைப் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன பேசிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டூல்ஸ் படியும் அப்புறம் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தும் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோன்னா ஆடிட் டாக்குமெண்டேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்குறோம்னா ஆடிட் டாக்குமெண்டேஷன் மே பி ரெக்கார்டட் ஆன் பேப்பர் ஆர் எலக்ட்ரானிக் ஆர் அதர் மீடியா. ஆடிட் டாக்குமெண்டேஷன் பேப்பர்லேயும் எழுதியிருக்கலாம், ஃபிசிக்கலாக எழுதியிருக்கலாம், ஆர் எலக்ட்ரானிக்லேயும் இருக்கலாம், ஆர் எனி அதர் பேசிஸில் இருக்கலாம். பட் ரிட்டனில் இருக்கணும். ரிட்டன்னா எப்படி சொல்கிறதுனா எழுதணும்னு இல்லை, ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட்டாக இருக்கணும், எடுத்து காட்டுற அளவுக்கு இருக்கணும், ஓரலாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆடிட் டாக்குமெண்டேஷன் இன்க்ளூட் ஆடிட் ப்ரோக்ராம்ஸ், அனாலிசிஸ், இஷ்யூஸ் மெமோராண்டா, summaries of significant matters, letters of confirmation and representation, checklist, correspondence including email concerning significant matters. இந்த 7 பாயிண்ட் வந்து நம்ம பின்னாடி வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். The auditor may include copies of entities records as part of the audit documentation. Audit documentation is not a substitute for the entities accounting records. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. என்ன சொல்கிறாங்கன்னா ஆடிட்டர் அவரோட டாக்குமெண்ட்டில் இந்த திடீர்னு பிரச்சனை வந்தது, அது எப்படி சால்வ் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், அதுக்கான அக்ரிமெண்ட்ஸு, ஸ்பெசிஃபிக்காக ஒரு சைன் பண்ணது, இந்த மாதிரி கம்பெனியோட சில ரெக்கார்ட்ஸோட காப்பீஸை இன்க்ளூட் பண்ணலாம், அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனில் இன்க்ளூட் பண்ணலாம். ஆனால் இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒரு கம்பெனியோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸுக்கு சப்ஸ்டியூட்டாக என்றைக்குமே இருக்காது. சரி, கம்பெனி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக ஆடிட் டாக்குமெண்டேஷன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், ஆடிட் டாக்குமெண்டேஷன், அவ்வளோதான், ரெண்டு செப்பரேட். The auditor need not include in audit documentation superseded drafts of working papers and financial statements, notes that reflect incomplete or preliminary thinking, previous copies of documents corrected for typographical or other errors and duplicates of documents. இது ஏதோ புரியாத மாதிரி இருக்கும் பெரிய பேரா. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அடுத்தடுத்து அந்த ஆடிட்டருக்கு என்ன டாக்குமெண்ட் கிடச்சிட்ருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபைனலாக காட்டினா போதும். இப்போ வந்து டாக்குமெண்ட்டு இப்போ ஜனவரி மாதம் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, பிப்ரவரி மாதம் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ ஆடிட்டர் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த பிப்ரவரி மாதத்தோட டாக்குமெண்ட்டை வச்சு மார்ச் 31 ஃபைல் பண்ணுறாருன்னு வைங்க. இப்போ திடீர்னு அவருக்கு மார்ச் மாதத்தோட டாக்குமெண்ட்டும் கிடச்சிருச்சுன்னா ஒரு மார்ச் மாதத்தை இன்க்ளூட் பண்ணால் போதுமானது, பிப்ரவரி மாதத்தோடது இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதான் இதில் சொல்கிறாங்க. நோட்ஸ் தட் ரிஃப்ளெக்ட் இன்கம்ப்ளீட் ஆர் ப்ரிலிமினரி திங்கிங். இப்போது சில ஒர்க்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், ஏன்னா அதுக்கான கரெக்டான எவிடன்ஸோ டாக்குமெண்ட்ஸோ கிடச்சிருக்காது. ஸோ அதுக்கான நோட்ஸ் அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ரீவியஸ் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டட் ஃபார் டைப்போகிராஃபிக்கல் ஆர் அதர் எரர்ஸ். சில டாக்குமெண்ட்ஸில் சில மிஸ்டேக்ஸ் இருக்கும்ல, அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி புதுசாக வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கிற பழைய டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் டூப்ளிகேட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், டூப்ளிகேட் காப்பீஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். டைம்லி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். The auditor shall prepare audit documentation on a timely basis. Time to time வந்து audit documentation prepare பண்ணிட்டே இருக்கணும். Preparing sufficient and appropriate audit documentation on a timely basis helps to enhance the quality of audit and facilitates the effective review and evaluation of the audit evidence obtained and conclusions reached before the auditor's report is finalized. இது ஏன் அப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னா டைம்லி பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அந்த ஆடிட்டோட குவாலிட்டி வந்து அதிகமாகுது.
அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் த ஆடிட் எவிடன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகுது. அப்புறம் வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான கன்க்ளூஷன்ஸ் வந்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இது 3 எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போது டைம் டு டைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இப்போது எனக்கு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கிது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நான் அப்போவே வந்து அதை ஃபைல் பண்ணி டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டைம் எனக்கு வந்து அதை வெரிஃபை பண்ணுறதுக்கும் டைம் இருக்கும், அதை வந்து எப்படி ரிவ்யூ எடுத்து என்ன பண்ணுன்றதுக்கும் என்கிட்ட டைம் இருக்கும். ஸோ அதனால் அது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர்ட் ஆஃப்டர் த ஆடிட் ஒர்க் ஹேஸ் பின் பெர்ஃபார்ம்ட் இஸ் லைக்லி டு பி லெஸ் அக்யூரேட் தென் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர்ட் அட் சச் டைம் ஆஃப் ஒர்க் இஸ் பெர்ஃபார்ம்டு. ஆடிட் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணால் அது லெஸ் அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ கிடைக்கிற இன்ஃபர்மேஷனோட நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டாகவும் அக்யூரேட்டாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா நம்ம உடனே அதை வெரிஃபை பண்ணிவிடுவோம். ஸோ அது வந்து அக்யூரஸி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம சரி இப்போ 6 months கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணோன்னா நம்மளால் அதை போய் வெரிஃபை மறுபடியும் எடுத்து நோண்டி தொலாவி பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அது அக்யூரேட்லி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆடிட் ஃபைல் அப்படின்னா என்னென்னா, ஆடிட் ஃபைல் மே பி டிஃபைன்ட் as one or more folders or other storage media in physical or electronic form containing the records that comprise the audit documentation for a specific engagement. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஆடிட் ஃபைல் நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ஃபைல் வச்சுருப்போம், நிறையா பேப்பர்ஸ் போட்டு ஃபைலிங் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் அந்த கண்டென்ட் தான் அது. அந்த ஆடிட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, ஆடிட் டாக்குமெண்ட் அது என்னென்னலாம் இருக்குது அதோட ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்லாம் எடுத்து ஒரு ஃபைலில் போட்டு வைக்கிறது தான் அந்த ஆடிட் ஃபைல். அது கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஒன் ஆர் மோர் ஃபோல்டர்ஸ் ஆர் அதர் ஸ்டோரேஜ் மீடியா அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம், இட் மேபி ஆன் பேப்பர் ஆர் எலக்ட்ரானிக் பேசிஸ். எலக்ட்ரானிக்ஸில் இருந்ததுன்னா நம்ம கம்ப்யூட்டரில் அப்வியஸாக ஸ்டோரேஜ் போட்டு பென்ட்ரைவில் ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஸ்டோரேஜ் மீடியா. இன் ஃபிசிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம் கண்டெய்னிங் த ரெக்கார்ட்ஸ் தட் கம்பரைஸ் ஆடிட் டாக்குமெண்டேஷன். அந்த ஸ்பெசிஃபிக் என்கேஜ்மெண்ட்டுக்காக என்ன ஆடிட் டாக்குமெண்டேஷன் இருக்கோ அதை போட்டு ஒரு ஃபைலாக கம்ப்ரைஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ஆடிட் ஃபைல். illustration 2 நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். assembly of the final audit file. The auditor shall assemble the audit documentation in an audit file and complete the administrative process of assembling the final audit file on a timely basis after the date of auditor's report. ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனை கரெக்டாக ஃபைல் பண்ணி டைம் டு டைம் பேசிஸில் ஃபைல் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது ஏன் கரெக்டாக அப்படின்னா, இப்போ இன்கேஸ் வந்து கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக ஃபோல்டர்ஸ் கரெக்டாக போட்டு வைக்கணும். ஹைரார்ச்சிக்கல் ஆர்டராக 4 ஃபோல்டர்ஸ் வந்து வச்சுருக்கணும். SQC1 quality control for firms that perform audits and review of historical, financial information, other assurance and related services requires firms to establish policies and procedures for the timely completion of the assembly of audit files. இது நம்ம அந்த டைம் டு டைம் கம்ப்ளீட் பண்ணுறோம்ல, அது எந்த பேசிஸில் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், ஏன், அதாவது அதுக்கு நம்ம ஒரு சில பாலிசி வச்சுருப்போம். சரி இது வந்து இப்போ பண்ணலாம், இது வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து கரெக்டாக டைம் டு டைம் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தோன்னா அதை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றதையும் இதில் வந்து சொல்லியிருக்கணும். அண்ட் appropriate time limit within which to complete the assembly of the final audit file is ordinarily not more than 60 days. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். not more than 60 days after the date of the auditor's report. The completion of assembly of the final audit after the date of the auditor's report is an administrative process that does not involve the performance of new audit procedures or the drawing of new conclusions. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, there is a time limit. ஒரு டைம் லிமிட் இருக்குது. என்னென்னா, ஆடிட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதிலிருந்து 60 daysக்குள்ளே இந்த ஃபைனல் ஆடிட் ஃபைலை சப்மிட் பண்ணோம். 60 days டைம் இருக்குது ஆஃப்டர் த டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் இதில் சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் இதில்
அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இந்த ஆடிட் ரிப்போர்ட்க்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். அதில் ஆடிட் ப்ரொசீஜர்ஸோ இல்லை வந்து புதுசாக ஆடிட்டர் டெசிஷன் எடுக்கிற மாதிரியோ எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்சஸ் மே ஹவவர் பி மேட் டு த ஆடிட் டாக்குமெண்டேஷன் டியூரிங் த ஃபைனல் அசம்பிளி ப்ராசஸ். அதாவது இப்போது இந்த ஃபைல் வந்து சப்மிட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஃபைலில் சேஞ்சஸ் இருக்கலாம், சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனால் அந்த ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி நெக்ஸ்ட்டு 60 டேஸ்க்கு கம்பெனியில் எதுவும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸாக இருக்கும். அந்த ஃபைலில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் சூப்பர்சீடட் டாக்குமெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது அட்வான்ஸ்டாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் அது இருக்கிறதுனால பழைய டாக்குமெண்ட் டெலீட்டோ இதோ பண்ணலாம். ஷார்ட்டிங் ஆர் கொலாட்டிங் ஆர் காஸ் ரெஃபரன்சிங் ஒர்க்கிங் பேப்பர்ஸ். இப்போ அதில் இருக்கிற பேப்பர்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஆர்டராக ஷார்ட் பண்ணலாம். இல்லையா வந்து அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ ரெண்டு பேப்பர் இருக்குது, சரி இதில் கிட்டத்தட்ட ஒரே இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கொலைட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது ரெஃபரன்ஸ் பண்ணலாம், நம்ம போயிட்டு ஃபிசிக்கலாக போயிட்டு வெரிஃபை பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த ரெஃபரன்ஸில் சேஞ்சஸ் இருந்தாலும் சேஞ்ச் பண்ணலாம். சைனிங் ஆஃப் அண்ட் கம்ப்ளீஷன் செக்லிஸ்ட் ரிலேட்டிங் டு த ஃபைல் அசம்பிளி ப்ராசஸ். இப்போ ஃபைல் அசம்பிளி ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபைலு, அடுத்து இந்த ஃபைல் அப்படி கொடுத்துருப்போம்ல, அதோட செக்லிஸ்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அதுக்கு சைனிங் ஆஃப் பண்ணிக்கலாம். டாக்குமெண்டிங் ஆடிட் எவிடன்ஸ் தட் த ஆடிட்டர் ஹேஸ் அப்டைன்ட், discussed and agreed with the relevant members of the engagement team before the date of auditor's report. ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணலாம். அதாவது அந்த என்கேஜ்மெண்ட் டீமில் இருக்கிற ரெலவெண்ட் பீப்புள் கிட்ட சொல்லி, அவங்க இப்போ ஆடிட் டீமில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒன்று இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த என்னென்ன எவிடன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத எடுத்து அதையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற சேஞ்சஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. After the assembly of the final audit file has been completed, the auditor shall not delete or discard audit documentation before the end of its retention period. இப்போ ஆக்சுவலாக ரிட்டென்ஷன் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 2 பாயிண்ட் கம்பைன் பண்ணி நான் சொல்கிறேன். ரிட்டென்ஷன் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரிட்டென்ஷன் பீரியட் அப்படின்னா என்னென்னா, ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ஒரு சில பீரியட் ஆஃப் டைமுக்கு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கு. ஸ்கூலுக்குலாம் போனீங்கன்னா டிசி இருக்கும். டிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஃபிசிக்கல் டிசிஸ் மினிமம் 10 இயர்ஸ் வச்சுருக்கணும்னா ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எஸ்கியூசி 1 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ரிப்போர்ட் ஆகட்டும், ஃபைல் அசம்பிளி ஃபைலாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மினிமம் 7 இயர்ஸ் ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுத்த டேலேருந்து மினிமம் 7 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அசம்பிளி ஆஃப் ஃபைனல் ஆடிட் ஃபைல் இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆடிட்டர் அதை டெலீட் பண்ணவோ இல்லை தூக்கி போடவோ கூடாது, மெயின்டைன் பண்ணணும். மினிமம் 7 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். டாக்குமெண்டேஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் அண்ட் ரிலேட்டட் சிக்னிஃபிகண்ட் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் இருக்குல்ல, அன்யூஷுவல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த மேட்டர்ஸ்க்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாங்க, ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்றத டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜட்ஜிங் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மேட்டர் ரெக்வயர்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் அண்ட் த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். இப்போ ஒரு சிக்னிஃபிகண்ட் மேட்டரை ஜட்ஜ் பண்ணுறோம், ஜட்ஜுன்னு எப்படி சொல்கிறேன்னா, அது என்ன ஏது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ், அது என்ன ஏதுன்னு நல்ல ஒரு அனாலிசிஸ் தெரியணும், அதோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் பற்றி. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் மேட்டர் இன்க்ளூட்ஸ் மேட்டர்ஸ் தட் கிவ் ரைஸ் டு சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க். அன்யூஷுவலாக ரிஸ்க்கு எந்த இதெல்லாம் ஏற்படுத்துதோ அதை தான் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்னு நம்ம சொல்கிறோம். ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இண்டிகேட்டிங் தட் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் குட் பி மெட்டீரியலி மிஸ்டேட்டட். ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணதுக்கான ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட்டில் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து அமௌண்ட் ஆர் ஐட்டம்ஸ் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா அது ரிஸ்க் ஏற்படுத்தும். A need to revise the auditor's previous assessment of the risks of material misstatement. இப்போ முன்னாடி இருந்த ஒரு ஆடிட்டர், அதாவது இதே ஆடிட்டரும் முன்னாடி இருக்கலாம், இல்லை முன்னாடி வேறு ஆடிட்டர் இருக்கலாம், அதாவது போன தடவை
அந்த ரிஸ்க்கை அசஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த அசஸ் பண்ண விதம் தப்பாக இருக்குது அப்படின்னாலும் அதுலேருந்து நம்மளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அண்ட் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சஸ் டு தோஸ் ரிஸ்க், அந்த ஆடிட்டர் அந்த ரிஸ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாருன்றதை பொறுத்தும் இந்த ரிஸ்க்கு அதிகமாக ஆகலாம், கம்மியாக ஆகலாம். Circumstances that cause the auditor significant difficulty in applying necessary audit procedures. சில சூழல்கள்னால அந்த ஆடிட்டர் வந்து நெசசரியான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணலாம். அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னன்றதை பொறுத்து ரிஸ்க் அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகலாம். ஃபைண்டிங்ஸ் தட் could result in a modification to the audit opinion or the inclusion of an emphasis of matter paragraph in the auditor's report. An important factor in determining the form, content or extent of an audit documentation of significant matters is the extent of professional judgment exercised in performing the work and evaluating the result. இப்போ இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். இதில் முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஒரு ஆடிட்டர் எந்த அளவுக்கு அவரோட ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாரு, அதாவது எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி எந்த அளவுக்கு அவர் ரிசல்ட் கொண்டு வந்திருக்காருன்றது ரொம்ப முக்கியமான மேட்ரு. டாக்குமெண்டேஷன் ஆஃப் த ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேட் வேர் சிக்னிஃபிகண்ட் serves to explain the auditor's conclusion and to reinforce the quality of the judgment. The professional judgments அந்த ஆடிட்டர் எடுக்கிறார்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது அந்த ஆடிட்டர் எடுத்த ஒரு முடிவுக்கான ஒரு எவிடன்ஸ். அது எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஏன் ஆடிட்டர் வந்து ஏன் எந்தெந்த காரணத்தினால இந்த முடிவு எடுத்தார் அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அந்த டாக்குமெண்ட் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் இன்னும் ஏன் யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட குவாலிட்டியை இந்த டாக்குமெண்ட் தான் ஸ்ட்ராங்காக தூக்கி பிடிக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு, such matters are of particular interest to those responsible for reviewing audit documentation, including those carrying out subsequent audits when reviewing matters of continuing significance. ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ரிவியூவிங் ஆடிட் டாக்குமெண்டேஷன் இன்க்ளூடிங் கேரிங் அவுட் சப்சிக்வெண்ட் ஆடிட்ஸ். சில பேர் இப்போ வந்து ஒரே ஆடிட்டர் வந்து ஒரு கம்பெனிக்கு பார்க்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வேறு ஒரு ஆடிட்டர் வந்தால் கூட அவர் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு ரிவ்யூ பார்ப்பார். அதுக்கும் அதுக்கப்புறம் when reviewing matters of continuing significance அதான் அந்த பேட் டெப்ட் சொன்னோம்ல, அது அந்த மாதிரி தான். இப்போ இந்த பேட் டெப்ஸில் வந்து இந்த வருஷம் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் அதை எடுத்து பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்ப்பாங்க. அப்போது இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். Some examples of circumstances in which it is appropriate to prepare audit documentation relating to the use of professional judgment. சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போன்னா, எந்தெந்த சூழ்நிலையில் ஆடிட் டாக்குமெண்டேஷன் வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் எடுத்ததுக்கானதையும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படின்றது. The rationale for the auditor's conclusion when a requirement provides that the auditor shall consider certain information or factors and that consideration is significant in the context or particular engagement. இப்போ ஆடிட்டர் வந்து ஒரு கன்க்ளூஷன் எடுத்துட்டாரு, ஓகேங்களா? அந்த கன்க்ளூஷன் எடுத்த போது அவர் கண்டிப்பாக சில மேட்டர்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும், இந்த இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி அதையும் சேர்த்து தான் அவர் அந்த கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு இருக்கணும். அப்படின்னா அந்த அந்த கன்சிடர் பண்ணியிருக்காருல சில மேட்டர்ஸ், அந்த கன்சிடர் பண்ண மேட்டர்ஸ் ஓட சிக்னிஃபிகன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் the basis for the auditor's conclusion on the reasonableness of areas of subjective judgments. இது என்னென்னா, ஆடிட்டர் அந்த சப்ஜெக்ட் ஏரியாவில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு, அந்த
சப்ஜெக்ட் ஏரியாவில் அவர் அப்படி முடிவெடுக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னவா இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று, த பேசிஸ் for the auditor's conclusions about the authenticity of a document when further investigation such as making appropriate use of an expert or of confirmation procedures is undertaken in response to conditions identified during the audit that cause the auditor to believe that the document may not be authentic. Auditor ஒரு டாக்குமெண்ட்டோட ஆத்தென்டிசிட்டி, அதாவது உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சில இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பார். அதாவது அந்த டாக்குமெண்ட் மேலே இப்போ ஒரு டவுட் வருதுன்னா அது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்றதுக்காக சில இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் அவர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அது கரெக்டான டாக்குமெண்ட்டா, ஆத்தென்டிக்கான டாக்குமெண்ட்டா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு அப்புறமா எந்த பேசிஸை வச்சு அவர் அது உண்மையான டாக்குமெண்ட்டு, ஏதோ ஒரு ரீசன்னால அந்த டாக்குமெண்ட் உண்மைன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த ரீசன்னால அந்த டாக்குமெண்ட் உண்மையான டாக்குமெண்ட் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. கம்ப்ளீஷன் ஆஃப் மெமராண்டம் ஆர் ஆடிட் டாக்குமெண்டேஷன் சம்மரி. Auditor may consider it helpful to prepare and retain as part of the audit documentation a summary, sometimes known as completion memorandum, that describes. இந்த ஆடிட்டர் ஆடிட் டாக்குமெண்டேஷனை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு சம்மரியாக வந்து எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்குவார். அந்த வச்சுக்கிற அந்த இது பேர் தான் வந்து டாக்குமெண்டேஷன் சம்மரி. அது சில டைம்ஸ் கம்ப்ளீஷன் மெமராண்டம்னு சொல்கிறாங்க. அதாவது கம்ப்ளீட்டான டாக்குமெண்ட்டை எடுத்து இவர் ஒரு சம்மரியாக ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறாரு. இது அவருக்கு ஹெல்ப் ஆகும். எப்போனா இவர் வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஒரு ஃபேஸ் பண்ணுறாரு அந்த ஆடிட்டர் அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் இந்த எடுத்து வச்ச டாக்குமெண்ட்டில் சம்மரியில் இருக்கிற சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே என்ன டெசிஷன், எப்படி அந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணி டெசிஷன் எடுத்திருக்காருன்றத இந்த டாக்குமெண்ட் சம்மரியை பார்த்து அவர் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, த சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் ஐடென்டிஃபைங் டியூரிங் த ஆடிட், அந்த ரிஸ்க்கான மேட்டர்ஸ் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க, எப்படி கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதும் அதில் இருக்கும். எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் ரிவ்யூ அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த ஆடிட் டாக்குமெண்டேஷன் பர்டிகுலர்லி ஃபார் லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆடிட்ஸ். இதுதான் இந்த லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆடிட்ஸ், அந்த மாதிரி பெரிய ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆடிட்ஸ்லாம் பண்ணும்போது எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் ரிவ்யூவாக இது இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, இதை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க, என்ன எது அப்படின்னு அது உள்ளே டீப்பாக போய் தெரிஞ்சுக்கும் போது அந்த மாதிரி வேறு ப்ராப்ளம் அரைஸ் ஆனாலோ இல்லை அதோட சேம் கான்டெக்ஸ்டில் இருக்கிற வேறு ப்ராப்ளம் வந்தாலோ இதை பேசிஸாக வச்சு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஹெல்ப் பண்ணும், இந்த சம்மரி வந்து ஹெல்ப் பண்ணும். Further, the preparation of such a summary may assist auditors' consideration of the significant matters. It may also help the auditor to consider whether there is any individual relevant SA objective that the auditor cannot achieve that would prevent the auditor from achieving the overall objectives of the auditor. இப்போது ஆடிட்டருக்குன்னு சில ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும்ல, அந்த அப்ஜெக்டிவை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு எஸ்ஏ இருக்குது, ஒரு எஸ்ஏ அப்ஜெக்டிவ் இருக்குது, அதை அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியலை, அவர் இதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்றத இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓனர்ஷிப் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் யார்கிட்ட இருக்கும், யார் அதோட ஓனர் அப்படின்னா, SQC 1 provides that unless otherwise specified by law or regulation, audit documentation is the property of auditor. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், MCQல வரும், ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆடிட்டர். SQC 1 என்ன சொல்லுதுன்னா, ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஆடிட்டரோட ப்ராப்பர்ட்டி, அதோட ஓனர் ஆடிட்டர் தான். அன்லெஸ் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் லாவோ ரெகுலேஷனோ இது இவரோடது இல்லைன்னு சொல்லாத வரைக்கும் அது ஆடிட்டரோட ப்ராப்பர்ட்டி தான். He may at his discretion make portions of or extract from audit documentation available to clients, provided such disclosure does not undermine the validity of work performed or in the case of assurance engagement the independence of auditor or his personnel. அந்த ஆடிட்டர் அவரோட சொந்த விருப்பத்தில் அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனில் சில பார்ட்டோ இல்லை அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சில இன்ஃபர்மேஷன்ஸு
இல்லை அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து கிளைண்ட்ஸுக்கு அவர் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஒர்க் பர்ஃபார்ம் பண்ணதுக்கான வேலிடிட்டியோ இல்லை அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் என்ன கேஸில் இருக்குன்றதையோ இல்லை அந்த ஆடிட்டரோட இண்டிபெண்டன்ஸ் என்னன்றதையோ அது வந்து அண்டர்மைன் பண்ணாது அப்படின்னு. அவ்வளோதான் இந்த சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இவ்வளோதான் கண்டென்ட், இவ்வளோதான் இதில் இருக்குது. இதில் ஆக்சுவலாக சாப்டர் 6 டீட்டெயில்ஸாக படிக்க வேண்டியது என்னென்னா, அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதுக்கு என்ன எவிடன்ஸ், அது சம்மந்தப்பட்டதும், அதுக்கப்புறம் வந்து இந்த SQC1 இடையில வருதுல்ல, அந்த பார்ட்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த டைக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல், இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டைக்ராம் இருக்குல்ல, இந்த டைக்ராம்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிற பார்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் கூட டெஃபினேஷன் ஆஃப் ஆடிட்டிங்லாம் பார்த்தோம்ல, ஆடிட்டிங்ன்ற பாருங்கள், டெஃபினேஷன் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஃபஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸில் இருக்கும்போது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போதோ இல்லை ஏதாவது நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் கைப்பட ஹேண்ட் ரிட்டன் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஷார்ட்டாக எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை.